ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு மை சேனல் மதுரை ஃப்ளேவர்ஸ் வித் ஜெயா. இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்டான சூப்பரான டேஸ்ட்ல அட்டகாசமா ஒரு புதுமையான ஒரு சிக்கன் ரோஸ்ட் எப்படி பண்ணதான் பார்க்க போறோம். இதுக்கு ஒரு 1/2 kg சிக்கன் வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 1/2 லெமன் மட்டும் அதோட ஜூஸ் புழிஞ்சு விட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து அது எல்லாத்தையுமே நல்லா ஒன்னா மிக்ஸ் பண்ணி இதை வந்து ஒரு 1/2 hour to 1 hour மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு கடாயில ஆயில் விட்டு தேவையான அளவுக்கு ஆயில் விட்டுட்டு ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசா ஸ்லைஸ் பண்ணி அதை கண்ணாடி பதம் வர அளவுக்கு வேக வச்சா போதும். அப்புறம் ஒரு 3 பச்சை மிளகாய், 1 இன்ச் இஞ்சியை நீளமா இந்த மாதிரி ஜூலியன்ஸை கட் பண்ணி அதையும் இதோட சேர்த்து கருவேப்பிலையும் சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் ஜீரகம், மிளகு 1 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், 2 டீஸ்பூன் மிளகு, 5 மிளகாய் வத்தல், 2 பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடரா அரைச்சிட்டு வந்துடலாம். அதோட ஒரு 6-7 பல் பூண்டையும் சேர்த்து அதையும் அரைச்சிக்கலாம், தனியா வச்சுக்கலாம். இப்போ ஒரு தக்காளியை ஸ்லைஸ் பண்ணி அதையும் உப்பு சேர்த்து இதோட சேர்த்து ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு மூடி போட்டு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லா ஸ்மாஷ் ஆகி வதங்கி வந்துச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவை இதை ஒரு 2 பெரட்டு பெரட்டிட்டு இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா சிக்கன் 1 hour, அதை எடுத்து அதையும் இதோட சேர்த்து மசாலோட சேர்ந்து ஒன்று சேர கலக்குற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போதான் ஒரு சீக்ரெட் இன்கிரீடியன்ட் இதில் ஆட் பண்றோம். அதுதான் இதோட டேஸ்டே டிசைட் பண்ணுது. 1 டீஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். சூப்பரா இருக்கும். இதுக்கு இதை 2 நிமிஷம் கலக்கி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி மூழ்கிற அளவுக்கு ஊற்றி 1/2 hour அப்பப்போ திறந்து கலக்கி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா சூப்பரா டேஸ்டா ரெடியாகி வந்துடுச்சு சிக்கன் ரோஸ்ட். கொஞ்சமா பச்சை இஞ்சியும் சேர்த்துக்கலாம், கட் பண்ணி போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம் லாஸ்ட்ல ஆட் பண்ணிட்டு இப்போ நமக்கு தேவையான சிக்கன் ரோஸ்ட் சூப்பர் டேஸ்டா ரெடியாகி வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதை பரிமாறிக்கலாம். லாஸ்ட்ல 1 டீஸ்பூன் கீ சேர்த்துக்கலாம். இதோட டேஸ்ட் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். இந்த சிக்கன் ரோஸ்ட் ரொம்ப புது டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா இதை உங்க வீட்ல பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.